நம்ம ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டு தான் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஜபத்தை குறித்தே நீங்கள் யூடியூப்பில் திருப்பி ரிவர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதாவது ஏன் ஜபிக்கணும், எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்னு நிறைய டாப்பிக்கில் ஜபத்தை குறித்து சமீப காலமாக ஒரு வலிமையான எஃபெக்டிவ் ப்ரேயர் லைஃப்பை குறித்தே பேசி கொண்டு வருகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம திரும்ப அந்த வசனத்தை எசேக்கியேல் 36:37, எசேக்கியேல் 36:37 வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள், வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பெருகுகிறது போல நான் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவேன். பெருக்கம் என்பது தட் இஸ் பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். பெருக்கம் ஆவிக்குரிய பெருக்கம், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாத பெருக்கம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நம்ம பெருகணும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலும் பெருகணும். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிடாத. ஏன்னா ஒருத்தனும் உலகத்தில் இருக்க போகிறது கிடையாது, அவன் பரலோகத்துக்கு வந்து சேரணும். அதனால் பரலோகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தையும் பற்றி நீ பேசணும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் நான் என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறேனோ அதையும் அனுபவிக்கணும். அப்போது நம்முடைய டீச்சிங் அல்லது ப்ரீச்சிங் ஷுட் பி இன் பேலன்ஸ். ப்ரைஸ் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவருடைய இருதயம் நீங்களும் நானும் பெருகணும். அதில் நீங்கள் கொஞ்சம் கூட பின்னடையாதீங்க, சரியா? ஆண்டவருடைய இருதயம் என்னது? நீங்களும் நானும் பெருகணும். எதில் பெருகணும்? இன்னொன்று, சரீரத்தில் மாத்திரம் பெருகிடக்கூடாது. அதில் இருக்கிற மாதிரியே நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் போதும். அதுலேயும் சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். ஐயா, என்ன சொல்கிறீங்க? சராசரி உங்களுக்கு உங்கள் உயரத்துக்கு ஏற்ற உங்களுடைய சரீரம் எடை இருந்தால் போதுமானது. அதை பார்த்துக்கணும். அதனால் நமக்கு உயரத்துக்கு தகுதி இல்லாத அளவுக்கு பெருகிடக்கூடாது. அது பலவிதமான காரியங்களை நம்ம சரீரத்தில் கொண்டு வந்துடும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் நானும் பெருகணும், ஆன்மீக காரியத்திலும் நீங்களும் நானும் பெருகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகதாக. நேற்று கூட நல்ல என் நாமத்தினாலே என்ற டாப்பிக்கில் கிறிஸ்டி என்னுடைய மனைவி பேசினதை நீங்கள் கேட்டு கர்த்தர் அநேகரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து வலிமையான ஜபத்தை பற்றி பேசும்போது, இன்றைக்கு நம்ம ஜபத்தில் நம்ம ஜபம், அதாவது ஜபம் பண்ணுங்கன்னு நான் போதிக்கலை. ஏன்னா நம்ம ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோன்னு நம்ம சொல்லிடுவோம். பாருங்கள், ஜபம் பண்ணி சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு என்ன ஆலோசனை கொடுக்குதுன்னு எனக்கே ஒரு மாதிரி திக்குமுக்காடுற மாதிரி ஆயிரும். அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம். ஏன்னா என்ன சொன்னாலும் ஆமாம் பிரதர், அப்படி தான் பிரதர் செய்கிறோம், நீங்கள் ஜெபிங்க, அப்படி தான் பிரதர் ஜெபம் பண்ணுறேன், ஆமாம் நீங்கள் இப்படி ஜெபம், அப்படி தான் நீங்கள் சொல்கிறபடி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி பைபிள் வாசத்தை, ஐயோ நான் அப்படி தான் பைபிள் வாசி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் உபவாசம் பண்ணி நான் அப்படி தான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் என்னடா இவங்களுக்கு சொல்கிறதுன்ற மாதிரி ஆயிரும். சரி, அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்படி சொன்னால் ரிசல்ட் இருக்கணும்ல, இல்லை ரிசல்ட் இருக்கணும்ல. ரிசல்ட்னா என்னது? பதில் வந்திருக்கணும்ல, அது இல்லையா? அப்போ அவன் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படி தான் செய்கிறான், அப்படி தான் செய்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு சில காரியங்களை கர்த்தர் பேசுவார். 12 பேரை பிரித்திருந்தாலும் 12ல் 3 ஒரு நாள் பிரிக்கிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான். அவங்களுக்கு உயர்ந்த மலையின் அனுபவத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே போய் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறாரு. அப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக சிலரை கர்த்தர் சில வழியாய் நடத்துவார். அப்போது உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னால் போய் ஆசிரியருக்கு நம்ம ஆசிரியராக மாறிடக்கூடாதியா? அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை.
நம்ம போதகருக்கே நம்ம போதகம் பண்ணக்கூடிய அளவில் ஆகிடக்கூடாது. அப்போது போதகர் சொல்லும்போது கேட்கணும். சீனியர் பாஸ்டர்ஸ் தேவ மனிதர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு அமைதியாக கேட்கணும். அவங்களுக்கே போய் இப்படி பண்ணுங்க ஐயா, நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஜெனரேஷன் எழும்பி இருக்கிறது. நான் இன்றைக்கி உங்களோட கூட என்ன பேசுகிறேன்னு கேட்டால், ஒரு வலிமையான ஜெபத்துக்கு ஆண்டவர் நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறதுல இன்றைக்கு ஒரு பாடம் வாசியுங்கள். யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம். ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனத்தை பாருங்கள். 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்காரனுக்கு அல்லது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க உங்க வீட்டாரை விட நல்ல ஜபத்திலையும் வசனத்திலையும் தேறி இருந்தால், கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்க பெருமை பாராட்டாதீர்கள். விசேஷமாக சகோதரிகளுக்கு சொல்றேன், அவருக்கு ஒண்ணுமே ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, எல்லாம் நான் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அதே ஜெபிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, அது தெரிஞ்ச கதை தானே. அதை சொல்லும்போது அதில் ஒரு ஆன்மீக பெருமை இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சில நேரத்தில் நான் முழங்கால் போட்டேன்னா அவ்வளோதான், நான் எப்போ எழும்புவேனே தெரியாது அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் ஏன் நம்மளை பார்த்து, உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு பேசு, அப்போது நான் உன்னை வெளியரங்கமாக ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். எதுக்கு? நீங்கள் அஞ்ஞானிகளை போல நீங்கள் போய் நடு ரோட்டில் நின்றுலாம் ஜெபம் பண்ணாதீங்கடான்னு பைபிளில் சொல்லியிருக்காருல்ல. அப்போ அறை கதவு, அதாவது அந்தரங்கத்தில் இருக்கிற விஷயம். ஜெபம் என்பது, பர்சனல் ப்ரேயர் என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையே இன்டராக்ட் பண்ணக்கூடிய காரியத்தை. நான் இன்னைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் தெரியுமா? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன்னா நான் ஜெபிச்சேன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம தப்பி தவறையும் வாயில் வரக்கூடாது. ஜெபம் என்பது தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஆயுதம். இன்னைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் இடத்துல, அதாவது நயவஞ்சகமாய் சத்துரு நுழைகிற அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட் அண்ட் ப்ரவுடு. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசுகிறாரு. கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மைப்படு, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். அது 10ஆம் வசனம். பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். இப்போ இந்த தாழ்மை என்றால் என்ன? அந்த வசனத்தில் பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். அதாவது ஹம்பிள்னஸ். வாட்ஸ் மீனிங்? ஹம்பிள்னஸ்னா என்ன? ஹம்பிள்னஸ் எல்லாம் நினைக்கிறாங்க அப்படியே கூனி தோத்துறோம் யா அப்படின்னு. அது கள்ள தோத்துறோம், அதுக்கு பேர். கூழ கும்பிடு, அதுக்கு பேர். அது தேவையே இல்லை. அப்போ நீங்கள் மனிதனை கடவுளாக மாற்றுறீங்க, அது இன்னொரு வேறு அஃபென்ஸ். அது அப்போது ஒருத்தரை பார்க்குறீங்க, முதல்ல பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட், கர்த்தர் ஸ்தோத்திரம் சிஸ்டர், அதோடு முடிஞ்சு கொஞ்சம் 2 நிமிஷம் திரும்பி ஸ்தோத்திரம் பிரதர். அது சம்திங் ராங். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போ அவங்க வந்து ஏதோ ஒன்று அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, அல்லது அவங்க உண்மையான அந்த ரியாலிட்டி கிடையாது, அது உண்மையான ஒரு அவங்க நேசிக்கிறது கிடையாது அவங்கள. அப்போ இன்றைக்கி வசனம் அழகாக சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் பெருமைக்காரன். தாழ்மைக்கு ஆப்போசிட்டே பெருமை தான். அப்போது பெருமை பற்றி நான் அதை டிஸ்கிரைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் தாழ்மைனா என்ன? சிலர் பாருங்கன்னா ஷர்ட்டெல்லாம் அயன் பண்ணாமல் ஒரு பழைய ஷர்ட்டு அல்லது பழைய பேண்ட் அதை இருக்கும், பழைய வேஷ்டி, அந்த வேஷ்டி பார்த்திங்கன்னா மங்கி போய் கிடக்கும். இல்லாதப்பட்ட என்னப்பா பண்ணுவான் அப்படின்னு சொல்லாதீங்க. கந்தையானாலும் கசைக்கு கட்டு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது கிழிஞ்சு போன துணியும் கசைக்குன்னா என்னென்னா அப்படி இப்படி கசைக்கிட்டு அப்படி கட்டிக்கோன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு தமிழை கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நிறைய பேருக்கு தமிழ்லாம் மறக்குது. அப்படின்னா என்னென்னா நல்லா துவைச்சி நீ வந்து அதை நீட்டாக கட்டுன்னு அர்த்தம்ன்றது நமக்கு தெரியும். அப்போ இருக்கிற துணியை, எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடம் தான் சொல்கிறேன், இருக்கிற துணியை நீட்டாக அயன் பண்ணி போட்டால் புது ஷர்ட் மாதிரி தெரியும். இருக்கிறது தான் போடணும். நம்ம அதுக்குன்னு நம்ம ட்ராமா ஆக்டரா அல்லது சினிமா ஆக்டரா, சினிமா நடிகையா, சினிமா நடிகரா நேரத்துக்கு ஒன்று போட்டுக்கிட்டு அலையிறதுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வந்து நம்முடைய ஹம்பிள்னஸ் வந்து துணிமணியில் கிடையாது, இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்கள் இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி இங்கே பாருங்கள், பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்ற வேர்டு இருக்குல்ல, இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. பாவிக்கு எதிர்த்து நிற்கிறார், கொலைகாரனுக்கு எதிர்த்து நிற்கிறார், விபச்சாரக்காரனுக்கு எதிர்த்து நிற்கிறார், குடிகாரனுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு பைபிளில் இல்லை. பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், பெருமை பாராட்டாதீங்க. அந்த மொழியே சிலருடைய லைஃப்பில் பெருமையை கொண்டு வர மாதிரி இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முடியல. பெருமையான எண்ணம், பெருமையான பேச்சு, நாவு பெருமையானவைகளை பேசும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் அந்த பெருமையான ஒரு காரியம், என் ஃபேமிலி, இப்போ எங்கள் ஃபேமிலி ஒரு பிக் ஃபேமிலி, அது உங்களுக்கு தெரியும். அவர் ஃபேமிலி வந்து அப்படி ஒன்றும் இல்லை. என்னைக்கு நீ கல்யாணம் கட்டினியோ இந்த மாதிரி கம்பேரிசனில் போயிடக்கூடாது. பிக் ஃபேமிலினா என்ன, ஸ்மால் ஃபேமிலினா என்ன? கர்த்தர், அதாவது உண்மையான ரட்சிப்பு இருக்கிற ஆட்கள் இப்படிலாம் பேசுறது இல்லை. ரட்சிப்பை நம்ம அடிக்கடி சீர்தூக்கி பார்க்கணும். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த தாழ்மை இல்லாததுனால தான், வாய்க்கு வந்த மாதிரி நம்ம நிறைய பேசுறதுனால தான் நம்ம ஜெபம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. தாழ்மை, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். ரொம்ப நீட்டாக இருக்கிற துணியை நல்லா துவைச்சி அயன் பண்ணி ஆலயத்துக்கு போட்டு போங்க, சரியா? ஸ்கூலுக்கு அது யூனிஃபார்ம் இருக்குது, அப்புறம் வேலைக்கு இருக்குனால நீட்டாக போங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 4 ஷர்ட்டு தான் இருக்கா, அதில் தோத்திரம் பண்ணி நல்ல நீங்கள் வந்து யார்கிட்ட போய் 2 ஷர்ட்டு வாங்கித்தாங்கன்னு கேட்காதீங்க. கிறிஸ்மஸ் வருது அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாதம் கிறிஸ்மஸ் மாதிரி ஆயிரும். நீங்கள் இதை வேணால் சேலஞ்ச் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள், ஆண்டவர் தருவார். ஆமேன். உலக மனுஷனையே தேவன் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்கள அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? அதனால் அன்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். படிப்பு பெருமை இல்லை, படிப்பு பெருமை. சிலர் அந்த டிகிரி பக்கத்தில் போடலைன்னா ஏன் அதை போடாம விட்டீங்க அப்படின்வாங்க. சிலர் ஃபோனில் சொல்லும்போது நான் வந்து ஸோ எம்ஏ பிஎட் பேசுகிறேன்றாங்க. அதெல்லாம் கேட்கவே அருவருப்பாக இருக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், தெரியாமலும் இருக்கும். அவர் ஒரு மருத்துவர். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரன், சகோதரன் எஸ்
ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு வால் போஸ்டர் எல்லாம் சென்னை முழுவதும் ஒட்டியிருப்பாங்க. நான் அதை அடிக்கடி பார்த்துருக்கிறேன். அதே போல் சென்னை புருஷவாக்கத்தில் அமைந்திருக்கிற அப்போஸ்தல கிறிஸ்தவ அசம்பிளி, அதனுடைய ஃபவுண்டர் போதகர் எஸ் சுந்தரம் ஐயா, பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் மூலம் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை தேவன் எழுப்பினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவர் எழுதும்போது அவர் பிரதர் சுந்தரம் என்றுதான் அவர் கடைசி வரைக்கும் எழுதினார். அவர் நினைச்சா அவர் பிஷப் கூட போட்டுக்கலாம், இந்த காலத்தில் போடுற மாதிரி. ஆனால் அவர் போடலை. அட்லீஸ்ட் ரெவரண்ட் போடலை, அட்லீஸ்ட் பாஸ்டர் சொல்லுங்க, அதையும் போடலை. பிரதர் சுந்தரம். ஆமேன். நான் எப்போ உங்களுக்கு சகோதரனாகவே இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பட்டத்தினாலோ பதவியினாலோ படிப்புகள்னாலோ அல்ல, வேதம் சொல்லுகிறது. அங்கே பாருங்க, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறாரே. தாழ்மை வந்தாச்சுனாலே அங்கே கிரேஸ் வரும். ஆமேன். கிரேஸ், கிருபை. ஜெபம் பண்ணுறதுக்கு கிருபை, அபிஷேகத்தில் நடத்தப்படுவதற்கு கிருபை, சம்பாதிப்பதற்கு வேண்டிய கிருபை, சத்துருவை எதிர்ப்புக்கு வேண்டிய கிருபை, எல்லாமே அந்த தாழ்மையில் தான் அடங்கி இருக்கிறது. அதனால இந்த நாட்களில் நான் பாரத்தோடு சொல்கிறேன், நமக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் வேணும்யா. லைஃப் சேஞ்சிங் வேணும். கிறிஸ்டியானிட்டியில் லைஃப் சேஞ்சிங் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை மாறாமல் சும்மா வாயடிச்சுக்கிட்டு, சும்மா அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அல்லது தோத்திரம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வலிமையான ஜப வீரர்களாக நம்ம மாறி இந்த நாட்களில் தேசத்துக்காக அதிகமாக ஜபிக்கணும். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி கொரோனாவுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த 2 ஆண்டில் இந்த பசங்களாம் ஒரு மாதிரி அந்த என்னென்னமோ கேம்ஸ்லாம் வந்திருக்குல்ல, பிசாசு, அந்த கேம்ஸு அறவே அழிக்கப்படணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சில சினிமா நடிகர் கூட அதுக்கு இது கொடுக்குறானுங்க, ஆடு கொடுக்குறானுங்க. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கரிசனை செலுத்தி இந்த மாதிரி தேவையில்லாத கேம்ஸ் எல்லாம் அந்த இன்டர்நெட்டை விட்டு அது வெளியே எடுத்துடணும். பார்த்து நிறைய அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடி ஒரு 2-3 இடத்துல ஆசிரியரை அடிக்க போயிட்டானுங்களாம். அந்த மாதிரி சின்ன பயல்க. ஏன்னா அவனுங்க மனநிலைமையை பிசாசு இந்த மாதிரி கேம்ஸில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறான். இன்னொரு தலைமை ஆசிரியர் அப்படி தான் சொன்னார், நிறைய இப்போ கவுன்சிலிங்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் பிள்ளைகளுக்குன்னு. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் நம்முடைய தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும். பள்ளிக்கூடத்தில் மாற்றங்கள் வரணும். பெட்ரோல் விலை, டீசல் விலை பழையபடி உயர தொடங்கிருச்சு. 5 மாநில தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினலாக பெட்ரோல் விலை உயருதுன்னா அது வேற காரியம். பாரத்தோடு ஜெபம் பண்ணணும் தேவ சன்னிதானத்தில். அப்போ ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்கு மனம் இறங்கணும், ஜெபம் கேட்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சபைகளில் எழுப்புதலுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறோம் இல்லை, எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ ஜெபம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கிற எழுப்புதல் வரலையே. அதுக்கு அவங்களால தான், இவங்களால தான், அவரால் தான், இவரால் தான் நம்ம குறை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போராடணும். போராடுறவனுக்கு தான் போராட்டம் வரும். போராடுகிறவர்களுக்கு, அதாவது ஜெபத்தில் போராடுகிறவர்களுக்கு போராட்டம் அதிகம். இன்னொரு முறை சொல்கிறேன், ஜெபத்தில் போராடுகிறவர்களுக்கு போராட்டம் அதிகம், ஆனால் அதை மேற்கொள்ளுகிற கிருபையும் அதிகம். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்கிட்ட பெருமை பாராட்டுற மாதிரி எதாயில் இருந்துடக்கூடாது. நான் கட்டின மகா பாபிலோன், அவ்வளோதான் முடிஞ்சு கதை. நான் கட்டின மகா பாபிலோன். அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஆரம்ப காலத்தில், ஆதியாகமத்தில்
நமக்கு பெயர் உண்டாக்குவோம் என்று சொல்லி முடிஞ்சு கதை. ஆண்டவர் அவங்களுடைய லாங்குவேஜை தாறுமாறாக்கிட்டார்ல. நமக்கு இருக்குல்ல, எனக்கு பேர் வரணும், என் பேரை சொல்லலை, என் பேர் நான் காணிக்க கொடுத்தேன், என் பேரை செக்ரட்டரி சர்ச்சில் வாசிக்காமல் விட்டுட்டாரு, என் பேரை சொல்லாமல் விட்டாங்க, என்னை கூப்பிட்டு சால்வை போத்தாமல் விட்டுட்டாங்க. என்னை பொறுத்தவரையில் ஆவிக்குரிய மேடையில் இந்த சால்வை போத்துறது, இந்த மாலை அணிவிக்கிறது, நாங்கள் வட மாநிலத்துக்கு போயிருந்தேன் சார், இப்போ போயிருந்தோம்ல, ட்ரைபல் மக்கள் மத்தியில் பழங்குடியினர் சோரா, அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒன்று. அவங்க எங்களை உட்கார வச்சு நாளைக்கு அதை காட்டுறேன், எங்கள் பாதத்தை பிடிச்சி காலை கழுவி, ஏன்னா அவங்க ஊருக்குள்ளே ஒரு விருந்தாளி வந்தால் அவங்க அதை செய்வாங்க, ஒரு சின்ன மாலையை போட்டாங்க, அது அவங்களுடைய கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆலயங்களில் இந்த மாலை போடுறது, ரூபா நோட்டு மாலையை எடுத்து ஊழியக்காரர்கள் கழுத்தில் மாட்டி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அங்காலிருந்து மேலே தாளத்தோட சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர்றது. அப்போனால நீங்கள் பார்க்கணும், அது பாகாலின் வணக்கங்கள். அப்போவே நீங்கள் வச்சுக்கலாம், பிசாசு சபையில் இறங்கிட்டான்டா, பிசாசு சபையில் இறங்கிட்டான். அதாவது நம்ம அப்பிரோஜனமானவர்கள், கடமை செய்கிறோம், அதனால் சொல்லிடணும், இந்த மாதிரி ஆள் உயர பேனர்லாம் வைக்காதப்பா. அரசியல் தலைவர்களே வேண்டாம்பான்றாங்க, நாடே நொந்து போய் கிடக்குது, நீ வழி நடுக்க பேனர் கிணரை வச்சுக்கிட்டுலாம் கூத்தாடாத, அதை ஆடாத, பிறந்த நாள் கொண்டாட வேண்டான்னு அரசியல் தலைவர்களே சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் போகிற போக்கு, நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க, பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அதனால் கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், ஆமென், சாம் ஜெபத்துரை அண்ணன் அடிக்கடி பேசும்போது சொல்கிற வார்த்தை, கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும், உன்னை கர்த்தர் எவ்வளவு ஐஸ்வர்யவனாய் வைத்தாலும் தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொள். ஒரு இடத்துக்கு போனால் நீயே முன் வரிசையில் போய் உட்காராத. ஆமாம், உன்னை கூப்பிட்டா போ முன்னுக்கு, ஒரு மூலையில் தாழ்மை உள்ளவளாக, தாழ்மை உள்ளவனாய் நடந்து கொள். என் பேரை சொல்லலை, என் பாஸ்டர்னு என்னை கூப்பிடலை, அல்லது இவாஞ்சலிஸ்ட்னு என்னை சொல்லலை அப்படின்ற மாதிரி அதை பெரிய அலிகேஷனை கொண்டு வராதீங்க. ஆமென். நம்மை விட அழகானவங்க, படித்தவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளித்தார். இங்கே பாருங்க, மரியாளை பரலோகம் வாழ்த்துது. அப்போது வேதம் சொல்லுகிறது, மரியாள் சொல்கிறா, உம்முடைய அடியாளின் தாழ்மையை நோக்கி பார்த்தீர். ஆமாம், மரியாளை பரலோகம் செலக்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒன்று, அவள் தாழ்மை உள்ளவள். அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம ரொம்ப தாழ்த்தணும். அதுக்கு மனுஷர் முன்னால் போய் நான் ஒதுங்கி தரையில் உட்காந்துக்கிடுறேன், சேரில் உட்காரல, சரியா, நான் மூலையில் இருந்துக்கிடுறேன், அப்படிலாம் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமாம், எப்போதும் ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், நான் என்னை பற்றியே நானே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், என்னை பற்றி 4 பேர் நல்லபடியாக பேசணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ பேசுவாங்க? பழம், நல்ல கவனிங்க, உங்கள் வீட்டில் ஒரு மாம்பழத்தை வாங்கி வைக்கிறீங்க, அல்லது கொய்யா காயை வாங்கி வைக்கிறீங்க, அல்லது பலாப்பழத்தை வாங்கி வைக்கிறீங்க. அது பழுக்க 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 பழம் ஆயிட்டுன்னு வைங்களேன், அந்த இடத்த போனாலே ஸ்மெல் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழுத்த பழத்தை அது நாடுவாங்க இல்லை, காயாக இருக்கும்போது ஸ்மெல் வராது, பழுத்தா ஸ்மெல் வரும். நான் சொல்லலை, ஒரு முறை எமில் ஜெபசிங் அண்ணா அதை சொல்லுவாங்கன்னு சமீபத்தில் அவங்களோட இருந்து சொல்கிறாங்க. பழம் பழுத்தா ஸ்மெல் வருங்க, பழம் பழுத்த ஸ்மெல், அதை நாடி தான் வருவாங்கன்னு. ஆமாம், அது பழுக்கிற வரைக்கும் மூலையில் மூடி போட்டு கிடக்கும். இன்றைக்கி நீங்கள் அறியப்படாத நபராக இருக்கலாம், அலங்கோலமான வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கி கிடக்கலாம். ஆனால் பழுக்கிறதுக்கு இடம் கொடுங்க, மூலையில் அமைதியாக இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் உங்களை உயர்த்துவார். என்னுடைய ஞானத்தை, அறிவை வச்சு நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், இதை காட்டி
சரியா? நம்ம ஒன்று முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. தாழ்மை உள்ளவங்களாக இருங்க. உன் ஒய்ஃப் படிப்புல குறைஞ்சிருக்கலாம், நீங்கள் ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, அவள் படிக்கவே இல்லை. படிக்காதவளுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையாடா நான் திரும்பி கேட்டானா என்ன சொல்கிறீங்க? படிக்காத நிறைய பேர் மேதையாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ படிக்காதவன் தான் நல்லவன், படித்தவன் கெட்டவன் இல்லை. படிச்சிருக்கிறோமோ இல்லையோ, படிச்சிருந்தா இன்னும் உலக ஞானம் உலக அறிவு வரும். ஆனால் உலக ஞானம் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அதனால் இந்த புக், அதாவது இந்த கூகுள் நாலேஜு, இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம வச்சுக்கணும். வச்சு உலக அறிவை நம்ம வளர்த்து கொள்ளணும். ஆனால் தேவ கிருபை தான் நம்மை உயர்த்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த எஃபெக்டிவ் ப்ரேயரில் தாழ்மை உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு ரொம்ப வேணும். உதாரணமாக நமக்கு தெரியும், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், அதாவது ஆண்டவர் அந்த நீடிய பொறுமையோடு ஜெபிக்கணும்னு அந்த 18ஆம் அதிகாரத்தில் இயேசு சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கன்னு பேசும்போது, அதில் அந்த 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அங்கே 2 பேருடைய ஜெபத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். அது வாசிக்க வேணாம், உங்களுக்கு தெரியும். 2 மனுஷர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இப்போ 2 பேருடைய ஜெபத்தை, பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இல்லாமல், இந்த ஆயக்காரனை போல இல்லாமல், இல்லாதபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்த வசனம், வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுறேன், ஆமாம், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ என்னை கவனிங்க, தனக்குள்ளே அப்படின்னா வாயை திறக்கல, அவன் மனதுக்குள்ளே ஜெபம் பண்ணுறான். அடுத்த வசனம் பாருங்க, ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறார், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியவில்லை, தன் மார்பில் அடிக்கிறார், தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இவர் வாயை திறந்து மார்பில் அடித்து எக்ஸ்பிரஸ் பண்ணி உணர்ச்சி வசப்பட்டு வியாகுலப்பட்டு அவர் சொல்றார், பாவியாகிய என் மேல் கிருபையாயிருன்னு. அவர் வானத்துக்கு, அதை வானன்னா பரலோகத்துக்கு நோக்கி அவரை பார்க்கறதுக்கு துணியில, ஏன்னா அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்ற மாதிரி அவர் ஜெபம் பண்றாரு. அதுக்கு அடுத்த வசனம், அவன் அல்ல, 14ல் நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து சத்தமாக வாசிங்களேன். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருங்க, அவன் அல்ல இவனே. ஆண்டவர் ஒருத்தர் மனசுக்குள்ளே ஜெபிக்கிறார். ஐயா, மனதுக்குள்ளே ஜெபித்தாலும் கர்த்தருடைய காதில் போய் விழுந்துரும். வாயை திறந்து புலம்பி ஜெபித்தாலும் கர்த்தருடைய காதில் விழும். இந்த 2 பேருடைய ஜெபத்தை என் ஆண்டவர் ஓரிடத்தில் நின்று கேட்டிருக்கிறார். அந்த இடம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், அந்த இடம் எங்க நின்று? 2 பேருடைய பிளேஸ் சொல்லப்பட்டிருக்குது. பரிசேயன் எங்க நின்று ஜெபம் பண்றாரு? பைபிளில் வாஸ்தமிப்போம், திரும்ப அந்த வசனத்தை ஸ்கிரீன்ல போடுங்க. பரிசேயன் எங்க நின்று ஜெபம் பண்றாரு? வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்திலிருந்து வாங்க. 10ஆம் வசனத்திலிருந்து 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஆமேன். அப்போ தேவாலயத்திலிருந்து பரிசேயன் ஜெபம் பண்றாரு. ஆயக்காரன் எங்க இருந்து ஜெபம் பண்றாரு? பைபிளை பாருங்க, ஆயக்காரன் எங்க இருந்து ஜெபம் பண்றாரு? ஆமேன். கர்த்தருடைய 11ஆம் வசனத்துக்கு வாருங்க. 11ஆம் வசனம், பரிசேயன் நின்று ஜெபம் பண்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் 12க்கு அடுத்தது, கர்த்தருடைய ஆயக்காரன் தூரத்திலே நின்று, 13ல் தூரத்திலே நிற்கிறார். அப்போ ஆலயத்தில் உள்ள போய் நிற்கிறவர் பரிசேயனா, அந்த பொசிஷனை பாருங்க. 2வது தூரத்தில் பின்னால நிற்கிறார். தூரத்தில் அந்த ஆலயம் எவ்வளோ நீளாகலாம் எனக்கு தெரியாது, ஆனால் தூரத்தில் நிற்கிறார் என்று பைபிள் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. பைபிள் ரெக்கார்ட் சொல்லுது அது. அப்போ சரி, ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ளே போய் நிற்கிறாரு, இவர் தூரத்தில் நிற்கிறாரு. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு எங்கே நிற்கிறாரு?
எங்கே நிற்கிறாரு? அவர் ஒரு இடத்துல நின்னதாக பைபிளில் நான் வாசிக்கிறோமே. அவன் அல்ல, அந்த வசனத்தை போடுங்க. வசனம் சொல்லுகிறது அவன் அல்ல இவனே. அவன் அல்ல இவனே அப்படின்னா, இவனே அப்படின்னா அந்த அதை சொல்லாமல் ஒரு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஆயக்காரன் அருகே இயேசு நிற்கிறார். ஆயக்காரன் அருகே இயேசு நிற்கிறார். அநேகர் நினச்சிக்கிறாங்க ஆல்டரில் தான் ஏசப்பா இருப்பார், அதனால் கம்யூனிட்டி சர்வீஸ் போகும்போது அமைதியாக போனோம், பின்னால் நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம இந்த சடங்காரச்சாரத்தெல்லாம் விட்டுறணும். தெளிவான சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். வசனம் அழகாக சொல்லுது, நீ ஆலயத்தில் நின்று ஜெபம் பண்ணுறியோ, தூரத்தில் நின்று ஜெபம் பண்ணுறியோ, பொசிஷன் முக்கியம் இல்லை, உன்னுடைய ஹார்ட் தான் ரொம்ப முக்கியம். அவன் பாருங்க, பரிசேயன் சொல்கிறான், இந்த ஆயக்காரனை போல இல்லை. அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்டிங் ஸ்பிரிட் இருக்குது. ஆயக்காரனை போல இல்லை, அது தன்னுடைய சுயநீதியை சொல்கிறான். 2 வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன் அப்படின்னு தன்னையே பேசுகிறான் பாருங்க. அருவருப்பால வாசிக்கிறதுக்கு. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் பாவியா மனுஷன்பா, என் மேலே கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ரிசல்ட் வருது, ஆயக்காரன் பாஸ் ஆகிட்டான், அவன் ஃபெயிலாக போனான். அவன் ஜபத்துக்கு பதில் இல்லை, இவன் ஜபத்துக்கு பதில் வந்துருச்சு. காரணம், அதிலே சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவனுக்கு தன்னைத்தான் உயர்த்துகிறவன், தன்னைத்தானே உயர்த்துகிறது, நானே என்னை புகழ்ந்துகிறது. அது அருவருப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை. நானே என்னை புகழ்ந்து பேசுறது. இது யார் கட்டினது வீடு பார்த்தீங்களா? இது யார் வாங்கினது? யார் செலெக்ஷன்னு கேட்டு பாருங்க. யாருன்னு சொல்லுங்க யார்? சகோதரிகளுக்கு சொல்கிறேன், இது யார் செஞ்சது கேட்டு பாருங்க, சொல்லுங்கள் யாருன்னு கேளுங்களேன் யாருன்னு. அதிலே ஒரு பயங்கரமான ஒரு பெருமையின் ஆவி, அது நேபுகாத்நேச்சாரின் ஆவி. அது அந்த மாதிரி அந்த ஆவி வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துறவன் உயர்த்தப்படுவான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அவருடைய உயர்வு தான். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார், அதான் வசனம். பெருமைக்காரனுக்கு கர்த்தர் எதிர்க்கிறார், தாழ்மைக்காரனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போது இந்த நாட்களில் கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோம். என் படிப்பு ஒன்றும் இல்லைப்பா, என் பணம் ஒன்றும் இல்லைப்பா, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற நகை சொத்தெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உம்முடைய கிருபை தான்ப்பா எனக்கு வேணும், உம்முடைய கிருபை தான் எனக்கு வேணும்னு நீங்கள் அந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அந்த கிருபையின் தேவன் நம்மை பல மடங்கு ஆசீர்வதித்து, நீங்கள் தாழ்மையோடு கண்ணீரோடு பாருங்கள். இந்த 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 இடத்துல இந்த ஆயக்காரன் நிறைய வசனங்கள்லாம் சொல்லி ஜெபிக்கல, நிறைய நீண்ட எக்ஸ்பிளனேஷன்லாம் இல்லை, உடைந்த உள்ளத்தோடு சொன்னதை உடனே ஆண்டவர் கிராண்டட்ன்ட்டார். அப்போ இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுத்து, என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நம்ம தேவனுக்கு சித்தமில்லாத சில காரியத்தில் போய், சரியா பைபிளை பாருங்களேன், நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் அதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 Chronicles சாப்டர் 33க்கு வாங்களேன். நீங்கள் பைபிளை திருப்புங்க, உங்கள் பைபிளை வச்சுருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன், டெய்லி சொல்லுவேன். 33ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 12ஆம் வசனத்தில், இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அப்படின்னு யாருன்னா மனாசே பற்றி வேதம் சொல்லுகிறது. நெருக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். திரும்ப அண்டர்லைன் பண்ணுங்க, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், திரும்ப எருசலேமுக்கு மனாசேயை தேவன் கூட்டி கொண்டு வந்தார். திரும்ப, ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் திரும்ப எருசலேமுக்கு கூட்டிகிட்டு வரார். என்னை பாருங்க, எருசலேம் என்றால் மகாராஜாவின் நகரம். எழுத்தின்படியாக
நம்ம பைபிளை எப்பவுமே பார்க்கக்கூடாது, ஆவிக்குரிய ரீதியாகவும் பார்க்கணும். எருசலேம், ஆமென், சமாதானம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எருசலேம் என்பது இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது அந்த ரிலீஜியன் கேபிட்டல், ரிலீஜியன் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெருசலேமை அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆனால் மற்ற கமர்ஷியல் மற்ற பொலிட்டிக்கலுக்கு டெல் அவீவ் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான அழகிய நகரத்தை இஸ்ரவேல் தேசம் வைத்திருக்கிறது. ஆனால் ஜெருசலேம் வந்து ஸ்பிரிச்சுவலை ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மனாசே தன்னை தாழ்த்தினதுனால, கெஞ்சி ஜெபம் பண்ணி தன்னை தாழ்த்தினதுனால தேவன் ஜெபத்தை கேட்டு பாபிலோனுக்கு அடிமையாக போகனவனை பாபிலோனுடைய சிறை இருப்பிலிருந்து என் ஆண்டவர் மறுபடியும் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹம்பிள்னஸ். ஆமென். அப்போ அதை குறித்து நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அதை குறித்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பேசலாம். அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இவனுடைய தகப்பனார் தான் எசேக்கியா ராஜா. அந்த கிங் எசேக்கியா சாக போகிறான், இந்த வியாதி உன்னை மரணத்துக்கு ஏதுவாக வந்துருச்சு, வீட்டை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும்போது அவன் சுவர் பக்கமாய் கெஞ்சி அழுது புலம்பும் போது திரும்ப ஏசையா போய் உன்னோட ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார் என்று அந்த 15 இயர்ஸ் அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியடை கர்த்தர் கொடுத்தார். யாருக்கு? எசேக்கியாவுக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல தான் மனாசே இவருக்கு பிறக்கிறார். எப்படி சொல்றீங்க? 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். 33 வாசிங்க. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதா இருந்து 12 வயது உள்ளவனாக இருந்தான். போதும், 12 வயது கணக்கு போடுங்க. 15 வருஷம் இவர் உயிரோடு இருந்தார். அந்த நாட்களில் மனாசேயை கர்த்தர் கொடுத்தார். அப்போ 12 வயதில் இவர் வந்து ராஜாவாகிறார்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் இவர் பிறக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அந்த 2ஆம் வசனத்திலிருந்து இவருக்குள்ள, அதாவது மேட்டிமையான எண்ணங்களினாலே பயங்கரமான அருவருப்புகளை அவன் செய்தான். நீங்கள் அந்த சாப்டர் வாசித்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நாள் பார்க்கறது, நிமித்தம் பார்க்கறது, வசனம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கிறது, நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்தான். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயா, நீங்கள் கஷ்ட காலத்தில் சில நேரத்தில் கஞ்சி குடித்த காலத்தில் இருந்த சமாதானம் கூட எனக்கு இப்போ இல்லைன்னு நீங்கள் சொல்வீங்கல்ல. விஷயம் என்னன்னா, கஞ்சி குடித்தாலும் தோத்துறோம், கஞ்சி இல்லைன்னாலும் தோத்துறோம், தண்ணி இருந்தாலும் தோத்துறோம், தண்ணி இல்லைன்னாலும் தோத்துறோம், ஏசு நல்லவர் பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். அப்போ வீண் வம்புக்கு, வீண் கமெண்ட்ஸுக்கு, வீணான இன்னொருத்த விஷயத்தில் தலையிடுறதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் செட்டில் ஆனோன்னு, கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள்லாம் வசதி ஆகிட்டாங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் பிள்ளைகளாம் ஆசீர்வதிச்சிட்டாரு, எல்லாம் நல்லா இருக்குன்னு போது தான் அங்கே நம்ம புத்தி மாறி வேறு காரியங்களில் போய், ஏன்னா வேலை வெட்டி இல்லை பாருங்க. வேலை இப்போ எனக்கு காலையில் எழுந்தோன்னே எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 10 வேலை இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது இல்லையா? புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். அப்போ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம செட்டில் ஆனவனை தான் புத்தி மாறாட்டம் வரும். தாவீதின் காலத்தில் ஒரே யுத்தம், அவன் யுத்தத்தையே கான்சன்ட்ரேட் பண்ணி கிடக்கான். ஆனால் சாலமோன் காலத்தில் சமாதானம், ஞானம் வேற, சமாதானம் வேற, பொண்ணு பொருள். ஆமாம், அது பொண்ணு தான் கர்த்தர் அவனுக்கு பொண்ணையும் பொருளையும் கொடுத்தாரு. ஆனால் அவர் நிறைய பெண்கள் பக்கம் போயிட்டார். ஏன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். கையில் பணம் கரெக்டாக இருக்கும்போது அளந்து வச்சு நம்ம செலவு செய்வோம். அது கிடக்குன்னா அப்போ பார்த்துக்கலாம் பார்ப்போம். அது பொல்லாத ஆவி. ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி. மனாசே இவ்வளோ அருவருப்பான காரியத்தை செய்தாலும் வேதம் சொல்லுகிறது, அந்த அசீரிய ராஜா, கர்த்தர் அவனை வந்து அசீரிய ராஜாவை
வசனம் சொல்லுகிற பாபிலோனுக்கு சங்கிலினால கட்டி கொண்டு போறாங்க. அங்க போய் பாபிலோன்ல கடந்து அவன் அழுகிறான். ஆண்டவர் அவனுடைய கெஞ்சுதலை அவன் தாழ்த்துறான். இன்றைக்கு அப்படி கைகளை உயர்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தாழ்த்தி மனாசை போல ஜெபம் பண்ணுவோம். தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய ப்ரௌட்னஸ்னால சிலரை மன உடையும்படி நான் பேசிட்டேன். ஆண்டவரே, மன உடையும்படி சிலருடைய வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப வேதனை உண்டாக்குது. வார்த்தை வேதனை உண்டாக்குது. பேசிடுறீங்க, வார்த்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் சாரின்றதுல அர்த்தமே கிடையாதுயா. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி இயேசுவே இயேசுவே இயேசுவே. மனாசே எருசலேமில் இருக்க வேண்டியவன் இந்த அசுத்த காரியங்கள் வந்ததுனால பாபிலோன் அசிரியா ராஜாவின் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவரே, பாபிலோன்ல இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்ட போது மனாசேக்கு மனம் இறங்கின தெய்வம், இன்றைக்கு எங்களுக்கும் மனம் இறங்குங்க. கைகளை உயர்த்துங்க. நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், எங்களுக்கு மனம் இறங்குங்க அப்பா. அப்பா அப்பா, மேட்டிமையான பார்வை வேண்டாம், மேட்டிமையான பேச்சு வேண்டாம், வாட்ஸ்அப்ல மேட்டிமையான கமெண்ட்ஸ் வேண்டாம், ஃபேஸ்புக்ல மேட்டிமையான கமெண்ட்ஸ் வேண்டாம். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம்பா வேண்டாம்பா வேண்டாம்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை இது எங்களுக்கு ஒரு கிருபையா கொடுத்த வாழ்க்கை ஆண்டவர். இந்த உலகம் ஓட்ட முடியும் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கொரோனாவில் நல்ல வாழ வேண்டியவங்களாம் போயிட்டாங்கப்பா. நல்ல வாழ வேண்டிய பரிசுத்தவான்கள் எத்தனை பாஸ்டர்ஸ் உலகம் முழுவதும் ஆண்டவர் போயிட்டாங்கப்பா. அவங்கள விட நாங்க பெரியவங்களா இல்லையே அப்பா. அப்பா, எங்களை மன்னிச்சிருங்க. எங்களுக்கு தாழ்மை தாங்க ஆண்டவரே. பெருமையான எண்ணம், பெருமையான பேச்சு, ஆமா குடும்ப பெருமை, ஆமா எங்க குலம் பெருமை, கோத்திர பெருமை, எல்லாவற்றையும் ஆமேன் குப்பையுமா எண்ணுகிறேன், நஷ்டமா என்றேன், குப்பையுமா என்றேன். ரிமாக்கா தூரோ கோ ரஹஷா. 8:05 முடிக்கலாம். இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு எஃபெக்டிவ் பிரேயர் டாபிக்ல, வலிமையான ஜெபம் என்ற டாபிக்ல தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் பேசினார். யாரையாவது நீங்க மனவேதனை படுத்திருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டையும் நீங்க ஒப்புரவாயிருங்க. தேவன் நடத்துவார், தேவன் நடத்துவார், தேவன் நடத்துவார். ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு பதில் வராம இருக்கிற ஒரு தடையா இருந்துடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். ரியால ரமஹாத்துரோ. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினது, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்து
கிருபை தாருமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காத்துக்கொள்ள கிருபை தாருமே. போதுமேயும் கிருபை தாருமே. Glory, தேவன் glory. கிருபை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஒரு கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. அப்பா, வெட்டுமையான எண்ணம் வேண்டாம். இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இவ்வளவு சொத்து எனக்கு இருக்கு, வேண்டாம் ஆண்டவரே. கிருபை தாருமே. தகப்பனே, தகப்பனே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எங்களை நீர் எவ்வளவு உயர்த்தினாலும் ஆண்டவரே, நாங்கள் ஏறி வந்த அந்த ஏணிய ஒரு நாளும் நாங்கள் உதைத்து தள்ளிடக்கூடாது. எங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இந்த பூமியில எங்களுக்கு முன்பாக வைத்த பரிசுத்தவான்களை நினைக்கணும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் கர்த்தாவே. கர்த்தாவே, அதை போல எங்களை எவ்வளவாய் உயர்த்தினாலும் தங்கள் தாழ்வில் நிலைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துல, கண்ணீர் வடிச்ச காலத்துல எங்களுக்கு உதவி செய்த தேவனை நினைக்கிறோம். இப்போது என் கூட சேர்ந்து எத்தனை சகோதரிமார்கள், எத்தனை ஆயிரமான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாழ்மையின் ஆண்டவரே, தாழ்மை இல்லாம பெருமையா பேசும்போதுதான் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன், எரிச்சல், கோபம் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்பா. உடைய பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே தங்கள் குடும்ப பெருமை, கோத்திர பெருமை, குல பெருமை, படிப்பு பெருமை, சிலருக்கு பணம், படிப்பு, நகை, சொத்து, சுதந்திரம் பெருமை ஆண்டவரே எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோன்னு யார் யார் ஜெபம் பண்றாங்களோ இன்று முதல் அவங்க ஜெபத்துக்கு பதில் வரட்டுமாப்பா. தடைகளை முறித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த மாதம் முழுவதும் ஜெப பள்ளிக்கூடம் போல நடக்குதுப்பா ஆண்டவர். எங்களுக்கு தினந்தோறும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்கப்பா. ஹல்லேலூயா ஆண்டவர். இதுக்கு நாங்க உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நீங்க உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் உண்மையா இருக்கணும். இப்போது யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ, அந்த குடும்பங்களுக்கு யாராவது ஒருவர் ஜெபித்தாலோ அவங்க நிமித்தம் அந்த வீடு கட்டப்படட்டும். அதுபோல அதிசயம் டிவியில, ஃபெய்த் டிவியில, நியூ டிவியில, கோல்டன் காஸ்பல் டெலிவிஷன்ல, ஷம்மா டிவியில ஆண்டவரே ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ, கிரேஸ் டெலிவிஷன்ல யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ ஆண்டவரே ஆண்டவரே, we are all one family, oh Lord. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களாப்பா. அந்த ரத்தம் ஒரு விச உடைய பிள்ளைகள் மேல விழுந்து கழுவி அந்த பெருமையின் ஆவி அவங்கள விட்டு போகட்டும். எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய புதிய பாடங்களை சொல்லி கொடுக்குறீங்க. Hallelujah. Lord, only because of your grace, Lord, we are preaching your word. Hallelujah. வேற ஆண்டவரே, வேற ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். இன்று முதல் உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகட்டும், ஒரு தைரியம் வரட்டும். புது கிருபையினாலே நிரப்போம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்கப்பா. எங்களுக்கு விசேஷத்தை கிருபை தாங்க. ஜனங்களை கூட்டி சேர்த்து தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.